இமேஜின் பண்ணி பாருங்க. ஒரு நாள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பில்டிங்ஸுமே இடிச்சு விழ ஆரம்பிக்குது. இந்த உலகத்தில் எந்த விதமான நீருமே கிடையாது. மனுஷங்க எல்லாமே தூசு துகள்களாக மாறி பறக்க ஆரம்பிக்கிறாங்க. எந்த உயிரினங்களுமே கிடையாது. இந்த பூமி மொத்தமாக டிஸ்ட்ராய் ஆகி இந்த உலகம் அப்படின்ற இருந்ததுக்கான அடையாளமே இல்லாத மாதிரி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போகுது. இந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த டைமில் இந்த உலகத்தில் ஆக்சிஜன் அப்படின்றது சுத்தமாகவே இருக்காது. ஸோ இந்த உலகத்துக்கு ஆக்சிஜன் அப்படின்றது எவ்வளோ முக்கியம் அப்படின்றத இந்த ஒரு சினாரியோவை வச்சே உங்களால் கெஸ் பண்ண முடியும். இந்த வீடியோவில் ஒருவேளை இந்த உலகத்தை விட்டு ஆக்சிஜன் வெறும் ஒரே நிமிஷத்துக்கு மட்டும் இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த உலகம் எந்த மாதிரி மாறும் அப்படின்றத நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். இதை சொல்ல ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்பீங்க. ஒரு நிமிஷம் அப்படின்றது சாதாரண விஷயம். நம்மளால் எல்லாமே 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்குமே ஒரு சில பேரால் மூச்சடக்க முடியும். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த பாதிப்புமே இருக்காது. ஒரு சில விலங்குகள் மட்டும்தான் இறக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணுவீங்க. பட் உண்மையிலேயே ஒரு நிமிஷத்துக்கு இந்த உலகத்தில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த உலகமே கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும். அது என்ன அப்படின்றது இந்த வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே நம்ம வீக்லி டுவைஸ் போட்டுக்கிட்டே இருக்கோம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த உலகத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் போகுது அப்படின்னா அது 2 சினாரியோஸில் நடக்கும். ஃபர்ஸ்ட்டு வளிமண்டலம், அதாவது நம்ம மேலே இருக்கக்கூடிய வளிமண்டலத்தில் இந்த ஆக்சிஜன் அப்படின்றது இல்லாமல் போகிறது. அண்ட் 2வது இந்த பூமி நிலப்பரப்பில் ஆக்சிஜன் அப்படின்றது இல்லாமல் போகிறது. இந்த வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் போச்சு அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வளிமண்டலத்தில் ஆக்சிஜன் இல்லாமல் போகுது அப்படின்னா அதில் ஃபர்ஸ்ட்டாக நடக்கக்கூடிய விஷயம் நம்ம அத்தனை பேரோட காதுகளுமே வெடிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்ம வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய 21% அளவுக்கு ஆக்சிஜன் தான் இருக்குது. இந்த ஆக்சிஜன் இல்லாமல் போகிறதால காற்றழுத்தம் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் மாற்றம் அப்படின்றது அடைக்கும். ஸோ இதனால் நம்மளோட காது சவ்வுகள் அப்படின்றது வெடிப்படைஞ்சு நம்மளோட காதுகள்லேருந்து ரத்தம் அப்படின்றது அதிகமாக வரும். ஸோ இந்த சினாரியோ நடந்து சரியாக 3வது செகண்டில் நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே செயலிழக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நம்மளோட உடம்புல பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் அப்படின்றது 0க்கு அடைஞ்சிடும். ஸோ அதனால நம்மளோட உடம்புல எங்கேயுமே ஆக்சிஜன் அப்படின்றது இருக்காது. அதனால நம்மளோட ஆர்கன்ஸ் ஒர்க் ஆகிறதுக்கும் ஆர்கன்ஸ் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும் இந்த ஆக்சிஜன் அப்படின்றது சுத்தமாகவே இருக்காது. அதனால நம்மளோட ஆர்கன்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைய ஆரம்பிக்கும். அண்ட் அப்படியே ஒரு 10 செகண்ட்ஸ் ஆக்சிஜன் இல்லாமல் போகுது அப்படின்னா இந்த உலகத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய வாகனங்கள், இந்த உலகத்தில் ஓடிட்டு இருக்கக்கூடிய விமானங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அத்தனையோட இன்ஜினுமே ஸ்டாப் ஆக ஆரம்பிக்கும். இந்த உலகத்தில் என்னதான் ஜென்ரேட்டர் ஓடிட்டு இருந்தாலும் சரி, வாகனங்கள் ஓடிட்டு இருந்தாலும் சரி, மோட்டார் பைக் ஓடிட்டு இருந்தாலுமே சரி, அத்தனையோட இன்ஜினுமே உடனடியாக ஸ்டாப் ஆகும். அண்ட் இந்த உலகத்தில் எங்கேயுமே உங்களால் தீயை பார்க்க முடியாது. ஏன்னா தீ எல்லாமே கம்ப்ளீட்டாக அணைஞ்சிருக்கும். ஏன்னா தீ எறிகிறதுக்குமே ஆக்சிஜன் அப்படின்றது தேவை. அண்ட் அது கூட இன்ஜின் ஒர்க் ஆகிறதுக்குமே பியூல் ப்ளஸ் ஆக்சிஜன் சேர்ந்து வெடிப்படைகிறதால தான் பிஸ்டன் அப்படின்றது ரன் ஆகுது. ஸோ இந்த பியூலில் ஆக்சிஜன் கலக்காத போது நம்மளுக்கு பிஸ்டன் அப்படின்றது ஒர்க் ஆகாது. அதனால் இந்த இன்ஜின்ஸ் எல்லாமே சடனாக ஷட் டவுன் ஆகிடும். ஸோ அதனால் இந்த உலகமே ஒரு அமைதிமயமாக மாற ஆரம்பிக்கும். அண்ட் இந்த சினாரியோ நடந்து அடுத்த 3 செகண்ட்ஸ்லேயே வானத்தில் பறந்துட்டு இருக்கக்கூடிய அத்தனை விமானங்களுமே உடனடியாக நிலத்தை நோக்கி ரொம்ப ஃபாஸ்ட்டாக விழ ஆரம்பிக்கும். அப்படி விழுற விமானங்கள் இதுகளையுமே எந்த உயிர்களுமே தப்பாது. ஸோ விமானங்கள் பறக்கிறதுக்கு முக்கியமாக இருக்கக்கூடியதே இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் அப்படின்றது ஆல்ரெடி ஃபெயிலியர் ஆயிடுச்சு. பட் அது கீழே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறதுக்கு வானத்தில் இருக்கக்கூடிய இந்த காற்றோட அடர்த்தி அப்படின்றது ரொம்ப முக்கியம். பட் அந்த அடர்த்தியுமே இங்கே கம்மியாகும் போது அது கீழ் நோக்கி வரக்கூடிய ஸ்பீட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதோட ஸ்பீட் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கிறதால அது கீழே வந்து மோதும் போது அது துகள்களாக மாற ஆரம்பிக்கும். அந்த விமானத்தில் இருக்கிற நபர்களுமே ரொம்ப கொடூரமான முறையில் இறந்து போவாங்க. ஸோ இந்த ஒரு சினாரியோ 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நீடிக்குது அப்படின்னா, அதாவது 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஆக்சிஜன் மறுபடியும் உலகத்துக்கு வரலை அப்படின்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பனிகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இந்த உலகத்தோட வெப்பநிலை அப்படின்றது ரொம்ப ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் அது கூட ஓசோன் லேயர் அப்படின்றது இருந்த தடமே தெரியாமல் அழிஞ்சு போகும். அதனால் நம்மளோட உடம்பில் இந்த யூவி ரேஸ் அப்படின்றது டைரெக்டாக இன்ஃபேக்ட் அப்படின்றது ஏற்படுத்தும். இதனால் இந்த சினாரியோ முடிஞ்சதுக்கு அப்புறமா கூட ஃப்யூச்சரில் நிறைய பேருக்கு இந்த கேன்சர் வரதுக்கான பாசிபிள் அதிகமாகவே இருக்கும். அண்ட் நிறைய பேர் இந்த யூவி கருதுகளால் அவங்களோட ஸ்கின் அப்படின்றது அதிகமாக பாதிக்கப்படும். நிறைய பேரோட ஸ்கின் அப்படின்றது ரொம்ப அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கும். அண்ட் ஒரு சில பேர் மயக்கமடைய ஆரம்பிப்பாங்க. அண்ட் ஒரு சில பேர் இறந்துமே போயிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு சினாரியோ 1 நிமிஷம் வரைக்குமே தாண்டது அப்படின்னா இந்த 1 நிமிஷத்தில் இந்த உலகத்தில் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருந்தவங்க, இந்த உலகத்தில் ரன் பண்ணிட்டு இருந்தவங்க, ஏதாவது ஹார்டான ஒர்க் பார்த்துட்டு இருந்தவங்க,
அண்ட் ஸ்விங் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருந்தால் அத்தனை நபர்களுமே உடனடியாக இறக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஆக்சிஜன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்திருக்கும். ஸோ அந்த டைமில் இந்த ஒரு நிமிஷத்துக்கு ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா அவங்க அத்தனை பேரோட மூளையோட செல்களுமே இறந்து அவங்க உடனடியாக இறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு சில நபர்களோட மூளையோட செல்கள் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக இறக்க ஆரம்பிச்சிருக்கும். அண்ட் ஒரு சில பேர் கோமா அப்படின்ற ஸ்டேஜை அடைய ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் நிறைய பேர் இந்த உலகத்தில் அழிஞ்சு போயிருப்பாங்க. அண்ட் நிறைய உயிரினங்களுமே இறக்க ஆரம்பிச்சிருக்கும். கிட்டத்தட்ட 20% உயிரினங்கள் இறக்க ஆரம்பிச்சிருக்கும். ஒரு 50% மனிதர்களுமே இறக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. அண்ட் ஒரு சில மனிதர்கள் மயக்கமடைஞ்ச நிலைமையில காணப்படுவாங்க. ஸோ இந்த மாதிரி வேர்ல்ட் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதெல்லாமே நடந்து முடிச்சதுக்கப்புறமா 61வது செகண்ட் இந்த உலகத்துக்கு மறுபடியும் ஆக்சிஜன் அப்படின்றது வர ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இந்த உலகத்தில் மிஞ்சி இருக்கக்கூடிய அத்தனை நபர்களோட காதுகள் அப்படின்றது பயங்கரமான சத்தம் அப்படின்றது இருக்கும், பயங்கரமான வலி அப்படின்றது இருக்கும். ஏன்னா மறுபடியும் ஆக்சிஜன் வரும்போது காற்றழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக நம்மளோட காதுகளில் அதிகமான சவுண்ட் அப்படின்றது கிரியேட் ஆகும். இதனால நம்மளோட காதுகள் அதிகமாக வலி அப்படின்றது ஏற்படும். ஸோ இப்படி மறுபடியும் ஆக்சிஜன் வந்துடுச்சு அப்படின்னா உலகம் பழைய நிலைமைக்கு வர ஆரம்பிக்கும். உலகத்தில் மிக அதிகமான சத்தம் அப்படின்றது ஏற்படும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு மில்லியன்ஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றது ஏற்படும். மில்லியன்ஸ் ஆஃப் ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் அப்படின்றதுமே ஏற்படும். அண்ட் நீரோட லெவலுமே இமீடியட்டாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதாலையும் நிறைய ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறதாலையும் கடலோரங்கள் நதியோரங்களில் இருக்கக்கூடிய வீடுகள் கம்ப்ளீட்டாக கடலுக்குள்ளே மூழ்கிறதாலையும் அதுலேயுமே நிறைய உயிரினங்கள் அப்படின்றது இறக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி மறுபடியும் ஆக்சிஜன் வந்ததுக்கு அப்புறமா கூட பல இழப்புகள் அப்படின்றது ஏற்படும். அண்ட் நிறைய பேர் கோமா ஸ்டேஜுக்குமே போயிடுவாங்க. ஸோ மீதி ஒரு 30% மக்கள் இந்த உலகத்தில் மறுபடியும் உயிர் பிழைச்சி அவங்களோட சாதாரண வாழ்க்கை அப்படின்றத வாழ ஆரம்பிப்பாங்க. ஸோ இவ்வளவு பெரிய இன்ஃபேக்ட் அப்படின்றது ஜஸ்ட் வளிமண்டலத்தில் நம்மளுக்கு ஆக்சிஜன் இல்லாமல் போகும்போது ஏற்படுது. பட் அதுவே இந்த பூமியில் ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஆக்சிஜன் இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த பூமி கம்ப்ளீட்டாக அழிஞ்சு போயிடும். ஸோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது இந்த பூமியில் ஒரு நிமிஷத்துக்கு இந்த ஆக்சிஜன் இல்லாமல் போச்சு அப்படின்னா இந்த பூமி எப்படி இருக்கும், உண்மையிலேயே பூமி இருக்குமா அப்படின்றது நிறைய பேரோட கேள்வியாக இருக்கும். ஸோ அதுக்கான ஆன்சரை இப்போ பார்க்கலாம். இந்த பூமியில் ஒரு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லை அப்படின்றது இது ஆல்மோஸ்ட் உலக அழிவு அப்படின்னே சொல்லலாம். உலக அழிவு அப்படின்றத தாண்டி இந்த உலகத்தில் ஒரு பிளானட்டோட கம்ப்ளீட்டான டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூமி இருந்ததுக்கான அடையாளமே இல்லாமல் போயிடும். ஸோ இந்த உலகத்தில் இந்த வளிமண்டலத்தை தாண்டி நிலப்பரப்பில் ஆக்சிஜன் இல்லாமல் போகுது அப்படின்னா நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் கம்ப்ளீட்டாக நடந்து முடிஞ்சிடும். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் விஷயம், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனுஷங்களும் சரி மிருகங்களும் சரி மரஞ்செடி கொடிகளும் சரி தூசு துகள்களாக மாற ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான காரணம் மனித உடல்கள், மிருக உடல்கள், மரஞ்செடி கொடி, கல்மண் இது எல்லாத்துலேயுமே அதிகமான பிணைப்பு அப்படின்றது இருக்குது. அதாவது ஆக்சிஜன் பிணைப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ இந்த ஆக்சிஜன் பிணைப்பு இல்லை அப்படின்னாலே இந்த அத்தனை விஷயங்களுமே கம்ப்ளீட்டாக தூசு துகள்களாக வெடிக்க ஆரம்பிச்சிடும். மனித உயிரினம் இருந்ததுக்கான எந்த தடயங்களுமே இல்லாத அளவுக்கு நம்மளோட உடல்கள் சிதற ஆரம்பித்து காற்றோட காற்றாக கலக்க ஆரம்பிக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை காங்கிரீட் கட்டிடங்களுமே தூசாக பறக்க ஆரம்பிக்கும். அதுக்கான காரணம் இந்த காங்கிரீட்டை உருவாக்குறதுக்கு கால்சியம், சிலிக்கோ அண்ட் ஆக்சிஜன் அப்படின்றது தான் முக்கியமான காம்பனண்ட்டாக இருக்கும். ஸோ அதில் ஆக்சிஜன் அப்படின்றது இல்லாமல் போகும்போது இந்த காங்கிரீட் அப்படின்றது கம்ப்ளீட்டாக தூசு துகள்களாக மாற ஆரம்பிக்கும். தூசு துகள்களான பார்ட்டிகல்ஸாக மாற ஆரம்பிக்கும். ஸோ அதனால இந்த உலகத்தில் எந்த விதமான கட்டடங்களுமே இருக்காது. கம்ப்ளீட்டாக மாசான ஒரு பகுதியாக தான் இருக்கும். அண்ட் அதே நேரத்தில் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மெட்டல்ஸ், அதாவது வாகனங்களாக இருக்கட்டும், மெட்டல்ஸால் உருவாக்கப்பட்ட ஈஃபில் டவராக இருக்கட்டும், இந்த மாதிரி மெட்டல்ஸால் உருவாக்கப்பட்ட அத்தனையுமே கரைய ஆரம்பித்து ஒன்றோடொன்று பிணைக்க ஆரம்பிக்கும். ஏன்னா மெட்டல்ஸை பொறுத்த வரைக்கும் அதுங்களுடைய வெளிப்பகுதியில் ஆக்சிஜேட்டம் அப்படின்றது இருக்குது. இந்த ஆக்சிஜன் படை தான் மற்ற மெட்டல்ஸோட இது பெல்ட் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த ஆக்சிஜன் மட்டும் இல்லை அப்படின்னா ஒரு மெட்டலுக்கு பக்கத்தில் இருக்குது அப்படின்னா அது உடனடியாக உருகி ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அந்த ஒரு சினாரியோ அப்படின்றது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் இந்த உலகத்தில் கம்ப்ளீட்டாக நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அது கூட இந்த உலகத்தில் மலைகளும் சரி தண்ணியும் சரி நிலமும் சரி கம்ப்ளீட்டாக தூசு துகள்களாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா நீர்லையும் சரி நிலத்திலையும் சரி மலைகள்லையும் சரி பாறைகள்லையும் சரி இந்த ஆக்சிஜன் பிணைப்பு அப்படின்றது தான் ஒரு முக்கியமான பிணைப்பாக பார்க்கப்படுது. இந்த ஆக்சிஜன் பிணைப்பில் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னும் போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை விஷயங்களுமே தூசாக மாற ஆரம்பிக்குது. இன்ஃபேக்ட் இந்த உலகமே ஒரு தூசாக அந்த ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸில் மாற ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே நடந்து முடிஞ்சு இந்த உலகமே கம்ப்ளீட்டாக ஒரு டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் மாதிரி மாற ஆரம்பிக்கும் போது மறுபடியும் இந்த உலகத்துக்கு ஆக்சிஜன் அப்படின்னு வரும்போது
மறுபடியும் இந்த டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே ஒன்றா சேர்ந்து ஒரு பூமி மாதிரியான அமைப்பு அப்படின்றத உருவாக்கும். ஸோ அதுக்கப்புறமா இந்த உலகத்துக்கு மறுபடியும் 1 நிமிஷம் கழிச்சு இந்த ஆக்சிஜன் வரும்போது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எல்லாமே சேர்ந்து மறுபடியும் பூமி மாதிரியான ஒரு கோள் அப்படின்றது உருவாக்கும். அந்த கோளில் கம்ப்ளீட்டாக தண்ணியால் நிறைஞ்ச ஒரு கோளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த பூமியை சுற்றி ஆல்ரெடி ஹைட்ரஜன் அப்படின்றது இருக்கும். ஸோ ஆக்சிஜன் அப்படின்றது வரும்போது இந்த பூமியை சுற்றி கம்ப்ளீட்டாக நீர் அப்படின்றது உருவாக்கும். ஸோ இந்த ஒரு சினாரியோ அப்படின்றது நடந்ததுக்கு அப்புறமா பூமி மறுபடியும் பல பில்லியன் வருடங்களுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி முழுக்க முழுக்க தண்ணியால் உருவான ஒரு கோளை உருவாக்கும். ஸோ அதுக்கப்புறமா பல ட்ரில்லியன் வருடங்களுக்கு அப்புறமா இந்த உலகத்தில் மறுபடியும் உயிரினங்கள் அப்படின்றது மேபி தோன்றலாம். ஸோ இதுதான் இந்த உலகத்தோட உலக முடிவு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு நிமிஷம் ஆக்சிஜன் இல்லை அப்படின்னா இந்த உலகமே கிடையாது அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? ஸோ மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாமே ரெகுலராக நம்ம போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.